வந்து நன்னாரி குளிர்பானம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ரொம்ப எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என்ன டிபார்ட்மெண்ட்ல? ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல வந்து தேர் தட்டி நிக்கிறதுனால தேரை இழுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதை பாத்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் வச்சிருக்காங்க பாருங்க. தேருக்கு நார்மலா எலுமிச்சை பழம் வச்சு நம்ம வண்டி எடுப்போம்ல, அது போல இந்த வந்து தேருக்கு பூசணிக்காய் வச்சிருக்காங்க. இதே மாதிரிதான் நம்மளுடைய பெரிய தேருக்கும் வந்து தேங்காயும் பூசணிக்காயும் வச்சு தேரை நகர்த்திருக்காங்க. இது வந்து அவர் தொடர்ந்து பின்னாடி இருக்கக்கூடிய அம்மன் தேர். இந்த பாருங்க, இதை விட 4 மடங்கு வந்து பெரிய திருவிழா வடம் இருக்குமா? ஆமா, கண்டிப்பாங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி சின்ன தயாரிச்சிருக்கோம். பக்தர்களுக்கான அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. இங்க திருச்சிட்டோம் அன்னதானம் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு சிவனடிகாரிகள் வந்து தேரை காண வர பக்தர்களுக்கு வந்து குளிர்பானம் கொடுத்து மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்து நன்னாரி குளிர்பானம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ரொம்ப எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நம்ம சதீஷ் மாமா நிக்கிறாங்க. நம்ம ஐயா இருக்காப்ல. எப்படி இருக்க ஐயா? மாப்பிள்ள வந்திருக்காப்ல, தேர்ல பணியாற்றி இருக்காப்ல. என்ன டிபார்ட்மெண்ட்? ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் வந்து மாப்பிள்ள அதுவும் வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. வந்து ஆயத்த பணி நடந்துட்டு இருக்கு அம்மன் தேருக்கான. இதுக்கு முன்னாடி காலையிலே பாத்தீங்கன்னா விநாயகர் தேரும் முருகப்பெருமான் தேரும் வந்து சுற்றி 4 விதியும் வளம் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கு. இந்த 2 விநாயகரும் முருகப்பெருமானும் போனதுக்கு அப்புறம் நம்ம ஆழித்தேர்ல வந்து தியாகராசர் போயிருக்காரு. சோ இதை தொடர்ந்து இதுக்கு அப்புறமா நம்மள அம்மன் தேர், இதுக்கு பின்னாடி சண்டிகேஸ்வர தேரும் வந்து இழுக்கிறதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க. அந்த காட்சியெல்லாம் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. பண்ண போறேன்டாம். ஆமா, நீலத்திரம்பாடி. அதுக்கு வந்து கமலாம்பால் இதுக்கு வரும். ஆடிப்புறத்துக்கு வந்து கமலாம்பால் வரும், மனோன்மணியம்பால் வரும். கமலாம்பால் வரமாட்டாங்க வெளியில. ஆரூரா தியாகேஷா இவ்வுலகிலே மிக பெரிய தேர் என்ற, அதாவது புராணத்தால் பாடல் பெற்ற தேர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரை என்று திருநாவுக்கரசு நாயனார் அவருடைய பாடல்களே பாடியுள்ளார். அப்படி என்றால் இந்த தேர் கிட்டத்தட்ட 1700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தேர், உலகின் மிக பழமையான தேர். இந்த தேர் தான் அதுவென்றால் நிச்சயமாக கிடையாது. காலத்தால் தேர்கள் சிதலமடையும் போது 1927ஆம் ஆண்டு இந்த தேர் ஒரு சிறிய வகையிலே தீ ஊற்றப்பட்டு அது திரும்ப அனைத்தாலும் தேர் வந்து புதுப்பியாக செஞ்சாங்க. அது 30ஆம் ஆண்டு செஞ்சு முடிக்கப்பட்டு 1930ல இருந்து 45 வரலையும் இந்த தேர் வந்து 10 சக்கரம் கூட இயங்குனுச்சுது. அதுக்கப்புறம் 45 சிதலமடைஞ்சு போய் நின்றுட்டுது. 45க்கு அப்புறம் 1970ஆம் ஆண்டு இதற்கு வந்து திருவாரூர் கோயில் பரம்பரை அரங்கால் வந்து கலைஞர் அவரிடம் கோரிக்கை வைத்து இந்த தேருக்கு வந்து சக்கரங்கள் 4ம் 2 அச்சுகளும் இரும்புலை கேட்டார்கள். அப்படி மாற்றப்பட்டு 1970ஆம் ஆண்டு முதல் இந்த தேர் வந்து மிக எளிய முறையிலே 4 சக்கரங்களும் 2 இரும்பு அச்சுகளும் பொருத்தப்பட்டு ஹைட்ராலிக் பிரேக்குடன் இந்த தேர் வலம் வருகிறது. பின்பு அந்த தேர் வந்து பாத்தீங்கன்னா மாத கணக்கா ஓடினது. பின்பு நாட்கள், அதாவது இந்த தார் சாலை அமைச்சாங்க. அப்ப 3 நாள் தான் ஓடிட்டு. 2010 முதல் இந்த சாலை வந்து சிமெண்ட் சாலை அமைச்சது ஒரே நாள்ல வளம் வந்துகிட்டு இருக்குது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து 4 வடங்களை ஏந்தி ஆரூரா தியாகேசா என்று குரலை பிரிக்கின்றார்கள். இதனுடைய உயரம் 96 அடி, அகலம் 64 அடி. இந்த தேரின் 4 பிரம்மாண்டமான குதிரைகள் வீட்டிருக்கும். 2 ஆண் குதிரை, 2 பெண் குதிரை, பச்சை குதிரை, 2 வெள்ளை குதிரை, 5 யாளங்கள் கொண்டது இந்த தேர். ஆரூர் தியாகேச பெருமான் ஒரு சிம்மாசனம் அமர்ந்து பிரம்மா அவர்கள் இந்த தேரை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள்.
அரூரா தியாகேஷா என்று புலர்விட்டு பக்தர்கள் எல்லாம் தேர் இழுக்கின்றார்கள். ஜாதி மத இன பேதமின்றி இந்த தேர் அசைந்தாடி நவுந்து கொண்டிருக்கின்றது. அரூரா தியாகேஷா. கிளம்புற வீலுக்கு வைங்க, வீலுக்கு போட்டு வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிலத்தம்மாவோட தேர் வந்து இழுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இது வந்து பெரிய தேர் இருக்கக்கூடிய நிலப்பகுதி தாண்டி வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சண்டீஸ்வரர் தேர் இருக்கு. வந்து சண்டீஸ்வரர் தேர்கிட்ட தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம சண்டீஸ்வரர் தேர்கிட்ட தான் இருக்கோம். பாத்தீங்கன்னா பூசணி வச்சிருக்காங்க. லைட்டா தேர் தட்டி நிக்கிறதுனால தேரை இழுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த இடிச்சபடியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ தேர் வந்து இலகுவா நகரத்துக்கான பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கு. மக்களோட முழு வேகத்தையும் இழுத்துட்டு இருக்காங்க. தள்ளி 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 சரி தள்ளி 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 போங்க, தள்ளி போங்க, தள்ளி போங்க, தள்ளி 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 போங்க, தள்ளி. எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியோட சொந்த பந்தங்கள்லாம் கூடி இந்த தேரை இழுத்துட்டு இருக்காங்க. ஐயா இருக்காப்ல. ஐயா வணக்கம். சொல்லுங்க. ஐயா நாங்க பூந்தோட்டத்துல இருந்து வந்திருக்கோம் ஐயா. ஒரு 4 வருஷமா வந்துட்டு இருக்கேன் ஐயா. வருஷம் வருஷம் வந்துட்டு இருப்போம். நல்லா சிறப்பா இருக்கு. நல்ல ஒரு இதா இருக்குங்க ஐயா. இப்போ வந்து நம்ம உள்ள கடற்கரை பகுதிகளுக்கு வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமும் கடை வீதிகளா இருந்துட்டு இருக்கு. கடை வீதி பிஸ்கட்ஸ், வெரைட்டியான பிஸ்கட்ஸ் எல்லாம் சேல் பண்றாங்க. எல்லாம் ஸ்வீட் ஐட்டம், காரம் ஐட்டம். வந்து ஒரே வெயிலா இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நம்ம கோயிலுக்குள்ள போக போறோம். இதான் மெயின் கோபுர வாசல். இந்த கோபுர வாசல்ல தான் நம்ம உள்ள கோயிலுக்குள்ள போகிறோம். உள்ள நல்லா சின்ன காத்தடிக்குது. போயிட்டு நம்ம இங்கே வாங்கின பொங்கலை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயில் தனியாக விட்டு வெளில வந்து கடற்கரையில் வந்து கடத்தூரில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். பெருப்பக்கம் நானும் வந்துருக்கேன். நம்ம அப்படியே வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு போலீஸ்கார் ஆசையாக ஃபோட்டோ எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம வந்தா நம்ம இப்போ கவர் பண்ணிட்டு செருப்பு போட்டு பாருங்க. கையில ஒண்ணு, காலில் ஒண்ணு, இப்படி ஒரு கையில செருப்பு ஒரு கை சொல்லி கொடுத்தாங்க. ஊட்டிப்பட்ட ஸ்தலத்துல இப்படி ஒரு அநியாயம் நடக்குது. அதெல்லாம் கேட்க யாருமே இல்லையா? நாகராஜா கேட்டா கூட நீங்க திருந்தவே மாட்டேன். அப்படியேப்பட்ட மனுஷன் எடுத்து வச்சிருக்காங்க.